நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக மிக முக்கியமாக பேச போகிற தலைப்பு என்னென்னா, மறுபடியும் அந்த ஈரானுடைய விவகாரத்தை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய செய்திகளோடு நாம் பேச போகிறோம். நேற்று முன்தினம் 19ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தை குறித்து நேற்று பேசினேன். இன்றைக்கு அதைவிட தெளிவான செய்திகள் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி சில செய்திகளையும் நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக என்னன்னா, நெத்தன்யாகு முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சமாதானங்கிறதுக்கே எங்களுடைய அத்தியாயத்தில் கிடையாது. யார் சொல்கிறா? நெத்தன்யாகு. காசாவை முழுமையாக துடைத்தெறியும் வரை போரிடுவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை. எங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பை நாங்கள் காத்து கொள்வதற்கு நிச்சயமாக ஹமாஸை அழித்து எங்களுடைய இந்த பிணை கைதிகளை மீட்போம். அதுக்கு 568 நாளாச்சு. ஒரு பிணை கைதியும் ஒருவரையும் அவர்கள் மீட்டதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாஃபிடும் நாப்தல் பெனட்டும் இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவன் நினைத்திருந்தால் நல்ல ஒரு வாய்ப்பு ஈரானை துவம்சம் செய்திருக்கலாம். 10 வருஷத்திற்கு முன்பே ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக நெத்தன்யாகு உறுதி செய்கிறார். இன்னைக்கு நேற்று இல்லைப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறத சொன்ன நெத்தன்யாகு, அதுக்கு யாயிர் லாஃபீர் என்ன சொல்கிறா? ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நல்ல ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, அதை பெஞ்சமின் நெத்தன்யாகு மிஸ் செஞ்சிட்டார்னு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் யாயிர் லாஃபீடும் ஒரு கருத்தை வைக்கிறார். அதே போன்று நாப்தலி பென்னட் என்ன சொல்கிறாருன்னா, அச்சுறுத்தல் நடவடிக்கை ஈரானுக்கு எதிராக எடுக்க மாட்டார். அவர் சொல்கிறாரு, யாயிர் லாஃபீடு, ஈரானை காலி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை செய்யலை அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் அதாவது நாப்தலின் பெனட் என்ன சொல்கிறாரு? அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பேசுவாரே தவிர உண்மையிலே அவர் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறத நாப்தலி பென்னட் சொல்கிறார். அப்போனா அந்த யூத தலைவர்கள் எல்லோருமே போர் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட இவங்க போரை விடுவாங்கோ அப்படின்னு பார்த்தா யாயிர் லாஃபீடும் நாப்தலி பென்னட்டும் கூட தூண்டி விடுற ஆட்களாக தான் இருக்கான். இது ஒருவேளை அரசியலுக்காக கூட இருக்கலாம். இந்த நிலையில் மிக முக்கியமாக அந்த நடவடிக்கையை அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இவர்கள் லிபியாவை, அதாவது ஈரானுடைய விவகாரத்தில் இவ்வளோ அக்கறை காட்டுறாங்கன்னு பார்த்தா, அமெரிக்காவை பொறுத்தவரை வேலியில் போவதை பிடித்து எதிரே விட்ட கதை ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரை முழுவதுமாக தன்னை டாமினேட் செய்யக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் யாரும் இருக்கக்கூடாது. அது ஈரானுடைய வளர்ச்சிங்கிறது எல்லையற்று போயிட்டு, நெத்தன்யாகு நினைக்கிற மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் இல்லை, எல்லையற்ற லெவலில் போயிட்டுன்னு வைங்களேன். B2 பாம்பர்ஸுக்கு சமமான அளவிற்கு அணுகுண்டுகளை அவர்கள் தயாரிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பதாகவும் கூட நான் ஏற்கனவே சொன்னேன். மொஆபுங்கிற ஒரு அணுகுண்டை தயாரித்திருக்கிறார்கள். இவங்கள் ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்பர்ஸ் அப்படிங்கிறத தயாரித்திருக்கிறாங்கன்னு சொன்னேன். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஆழமாக போயிட்டாங்க. காரணம், அவங்க நாட்டினுடைய ஜியோகிராஃபிக்கல் அந்த சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப ஜியோகிராஃபி ரொம்ப அனுமதியை வழங்கியிருக்கிறது. இதுக்கு இடையில் ரஷ்யாவுடைய RT சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நியாயமான விஷயங்களில் அப்பாஸ் அராகச்சி, நாங்கள் உண்மையிலேயே அமெரிக்காவோடு ஒத்துழைக்க போகிறோம். 2 தரப்புக்கும் வைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் நல்ல விஷயத்தை எடுப்போம் அப்படிங்கிறத ஈரானுடைய பிரதிநிதித்துவம், விவகாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மிக மிக சிறப்பாக அமைந்ததாக அமெரிக்காவினுடைய ரொம்ப முக்கியமான சீனியர் அஃபீஷியல் சொல்லியிருக்கார். ஏன்னா ஸ்டீவ் விட்காஃபும் அப்பாஸ் அராகச்சியும் பேசினார்கள் 19ஆம் தேதி. நாளை மறுநாள் புதன்கிழமை இன்டெலிஜென்ஸ் மொத்தத்தில் ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? IAEA எங்கள் நாட்டை பார்க்குறான், நாங்கள் எந்த மாதிரியான அணுகுண்டுகளை வைத்திருக்கிறோம், அணு ஆயுதங்களை என்ரிச் பண்ணதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத IAEE உள்ளே வரலாம். இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜியினுடைய
அவங்க சர்வே பண்ணுறதுக்கு வரலாம்னு பெர்மிஷன் கிராண்டடு. இந்த பேட்டியில் மறுபடி ரஷ்யாவுடைய தொலைக்காட்சியான ஆர்டிக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி என்ன சொல்கிறாருன்னா, எங்களை வந்து சமநிலைகளில் வைத்து வந்து பேசணும், மற்றபடி தப்பு கணக்கெலாம் போற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். எங்களுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி மூலமாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, செல்ஃப் ரிலையன்ட், தற்சார்பு நிலையிலே இருக்கிறோம் சொல்லிட்டு ஈரானுடைய விவகாரம். ஈரான், ரஷ்யா, சீனா ஒரு டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதே நம்ம முக்கியமாக இருக்கும். இது அமெரிக்காவுக்கு பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதாவது தெஹ்ரானும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு வர்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து அவங்க வந்து ரெடி டு எனி பார்ட் ஆஃப் நெகோசியேஷன், நான் நெகோஷியேட் பண்ணுறோன்னு ரஷ்யா சொல்கிறாங்க. உங்கள் சார்பாகவோ அமெரிக்காவோடு பேசுவதற்கும் எந்த நிலைக்கும் சரி. ஏன்னா அவங்களுக்குள்ள ட்ரேடு, டிஃபென்ஸ் காரிடார், பயிற்சி எடுக்கிறது, மேனுஃபேக்சரிங், இது எல்லா ஒப்பந்தமும் 20 வருஷம் இருக்கிறனால ரெண்டு பேரும் இணைஞ்சது அமெரிக்காவுக்கு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ரஷ்யாவுடைய பிரச்சனையில் முக்கியமாக பார்க்கிறது, இது ரோமில் நடந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல வெற்றிகரமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு இன்டைரக்ட் பேட்டி நடந்ததாகவும் இதில் யுஎஸ் அஃபீஷியல்ஸும் ஈரானும் கலந்து கொண்டு 3ஆம் தரமாக மத்தியஸ்தம் செய்யல ஓமன் நடத்துனாங்க. இது அசோசியேட்ஸ் பிரஸ் ஒரு செய்தி என்ன வெளியிட்டிருக்குன்னா, இதற்கிடையில் 4 மணி நேரம் நடந்த பேச்சில் 45 நிமிஷம் அப்பாஸ் அராகச்சியும் ஸ்டீவ் விட்காஃபும் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது. நல்லா கவனிங்க, அப்பாஸ் அராகச்சியும் ஸ்டீவ் விட்காஃபும் முகமுகமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தையினுடைய விவகாரம் எப்படி பார்க்கிறது? அமெரிக்காவினுடைய சீனியர் அஃபீஷியல் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்ததாக சொல்கிறார். இந்த செய்தி எಲ್ಲಿருந்து வருது? அசோசியேட் பிரஸ்லேருந்து வெளியிடுகிறது. அதே அசோசியேட் பிரஸ் இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, அப்பாஸ் அராகச்சியும் ஸ்டீவ் விட்காஃபும் முகமுகமாக பேசினார்கள்ங்கிறது. அப்போது இந்த 2 பேரும் எப்போ பேசுவாங்கன்னா, ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நல்ல முறையில் அமைஞ்சால் மட்டும்தான் பேசுவாங்க. அப்போது வெற்றிகரமாக அமைந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நாளை மறுநாள் புதன்கிழமை இன்டெலிஜென்ஸ் மத்தியில் டெக்னிக்கல் எஃபர்ட்ஸ் என்னங்கிறதும், டெக்னீஷியன்ஸ்னால் அணு ஆயுத தளவாடங்களை எப்படி நீங்கள் எந்த மாதிரி உபயோகிக்கணுங்கிறத 2 நாட்டில் உட்கார போகிறாங்கங்கும் போது அந்த பேச்சுவார்த்தை ஒன்றை தாண்டி 2ஆம் கட்டத்தை தாண்டி 3ஆம் நிலைக்கு வந்துட்டு இனி 4ஆம் நிலையில் தான் அதுக்கான சிறப்பாக இருக்கும். ஆகவே தான் இப்பொழுது ரொம்ப 45 நிமிஷம் அவங்க பேசினதில் ஒரு வெற்றியை நோக்கி இருப்பதாக சர்வதேச நாடுகள் நம்புவதை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன விஷயம் சொன்னால், ரொம்ப பதட்டம் அடைஞ்ச இஸ்ரேல் தனது தூதர்களை அனுப்பி ஸ்டீவ் விட்காஃபோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அமெரிக்காவோடு சில அதிகாரிகள் பாருங்கள், நீங்கள் சமாதானமாக போயிடாதீங்க, அவங்க உங்களுக்கே வச்சுருவாங்க தீயே அப்படின்ட்டு அவங்கள உரு கொடுப்பது, இன்ஸ்டிகேட் பண்ணுறது, இந்த நடவடிக்கையில் டிகர் பண்ணக்கூடிய நடவடிக்கையை இஸ்ரேல் எடுத்து வருவதையும் நாம் சர்வதேச செய்தியினுடைய பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் ஸ்டீவ் விட்காஃபு ஐஇஏவுடைய தலைவர் சீப் ரஃபேல் குரோசியோடு எங்கே சந்திச்சிருக்கிறாரு? இத்தாலியுடைய ரோமில் சந்திச்சிருக்கார். அவர் அங்கே வர சொல்லியிருக்கிறாங்க. தே ஆர் இன்வைட்டட், அழைக்கப்பட்டு அவர் அங்கே போயிருக்காரு. அங்கே இந்த பேச்சுவார்த்தைக்கு ஊடாக ஐஏஇயில் என்ன மாதிரி பேசணும், என்ன விஷயங்கள்ன்று ஆலோசனைகள் நடந்திருக்கலாம், அல்லது பேச்சுவார்த்தை முடிந்து இன்னும் நல்லதெல்லாம் நான் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்காஃபும் இவர்களும் பேசியதாக ஆக்சிஸினுடைய செய்தி ப்ரிப்பரேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கடையில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய சிறப்பு பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயா என்ன சொல்கிறாருன்னா, முழுமையாக அமைதி திரும்பும் அப்படிங்கிறார். அவர் தான் அப்பாஸ் அராகச்சி மட்டுமல்லாமல் ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய ஸ்போக்ஸ் பர்சன். ஒரு அமைதி திரும்பக்கூடிய சிறப்பான விவகாரம் நடக்கிறது. ஈரான்
ரெடி டு டிஸ்பில் அது என்னன்னா எனி டவுட் இன் த ரிகார்ட். அவங்க கேட்பதற்கு எந்த ஒரு காட்சிப்படுத்துதலாக இருந்தாலும் நாங்கள் ஒன்லி அணு ஆயுதத்தை மட்டும்தான், வேறு மற்ற விவகாரங்கள்லாம் இல்லை. பிளாஸ்மா வெப்பன்ஸை பற்றி இல்லை, மிசைலை பற்றி இல்லை, ட்ரோன்களை பற்றி உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்லி நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும்தான். அவங்க வந்து பார்க்கட்டு அப்படிங்கிறத இஸ்மாயில் பஹாயி தன் கருத்தில் அறிவித்திருக்கிறார். ஏப்ரல் 26 மீண்டும் டெர்மினலுடைய அவங்க இந்த மிக முக்கியமாக பேச போகிறாங்க. எக்ஸ்பர்ட் சந்திப்பு நடக்க போகிறது. இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஒரு சாத்தியமான நிலை காணப்படுவது அப்பாஸ் அராகச்சியினுடைய பேச்சிலும் ஸ்டீவ் விட்காஃபோடு 45 நிமிஷம் சந்தித்ததிலும் இஸ்மாயில் பஹாயுடைய செய்தி தொடர்பாளருடைய அறிவிப்பும் தெரிகிறது. இப்போ உள்நாட்டில் நாங்கள் ஆயுத தயாரிப்புகளை வலிமைப்படுத்துகிறோம் என்றும் இஸ்மாயில் பஹாய் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தத்துவத்தின் அதிபதியாக நாங்கள் செல்ஃப் ரிலையன்ட், யாருடைய உதவிகளும் இல்லாமல் எங்கள் சொந்த காலில் நின்று கொண்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கும் யூத நாடுகளுக்கும் மேற்குலகுக்கும் இஸ்மாயில் பஹாயி ஈரானுடைய வெளிவகாரத்துறை எடுத்து காட்டுகிறது. பிரிகேடியர் ஹைதிரி ஒரு கருப்பை சொல்கிறார். ஈரானுடைய பிரிகேடியர் ஹைதர் அவர் தரைப்படையுடைய கமாண்டர். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கோ, ஈரானை பொறுத்தவரை ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிள். சில விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், இது வந்து அல்ட்ரா சீக்ரெட். சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சொபஸ்டிகேட்டட் சிஸ்டம் மூலம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தயார் செய்திருக்கிறோம். முக்கியமாக வென்ச்சுவல் வெப்பனைசல் தெரஸ் கெப்பபிலிட்டிஸ் ஆர் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். யார்? ஹைதிரி மேரி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எங்களுடைய சிஸ்டம் எல்லாம் had not been publicly disclosed. ஏன்னு சொன்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கன்சர்ன், பட் வேர் ஃபுல்லி ஆபரேஷனல் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓப்பன் டிஸ்க்ளோஸ்டுக்கு இம்பாசிபிள், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்ன் தொடர்புடையதாக இருக்கிறதுனால, பட் வி ஆர் ஃபுல்லி ஆபரேஷனல் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. டுடே வி ஹாவ் த ஃபாஸ்ட் மூமெண்ட், ஒரு ரேப்பிட் மூமெண்ட், அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரேப்பிட் இன்டர்வென்ஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எங்களுடைய விவகாரத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான மூமெண்ட்டும் துடிப்பான விவேகத்தான ப்ரூடன்ஸ் ஆக்டிவிட்டீஸும் எங்களுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கிற நேரத்தில் நாங்கள் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக செல்ஃப் ரிலையண்ட்டாக சுயாதீன தற்சார்பு நடவடிக்கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கமாண்டோ படைகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஏன் ஒய் ஷுட் ஐ கெட் ஃபியர் அப்படிங்கிற கேள்வியை சர்வதேசத்துக்கும் அமெரிக்காவுக்கும் மேற்குலகிற்கும் ஈரான் வெளிப்படுத்துகிறது. அதில் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்கங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், எங்கள் நாட்டை இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 டிவிஷன், 10 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். இந்த டிவிஷனில் எல்லா இடத்திலும் எங்களுடைய சிஸ்டத்தை இன்டெலிஜென்ஸையை நாங்கள் நிறுத்தியிருந்து என்ஷூர் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவரேஜஸ் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். உலகின் எந்த பகுதி ஊடாகவும் ஈரானை தாக்குதனால் நாங்கள் 10 நிலைகளிலிருந்து எங்களுக்கு அது வரக்கூடிய அச்சுறுத்தலை நாங்கள் எதிர்நோக்குவோம், தடுப்போம் என்று தரைப்படை கமாண்டர் ஹைதி அவருடைய கருத்தும் ரொம்ப முக்கியம். மற்றொரு தகவலும் அவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், இது வந்து உண்மையான தகவல்னா, அமெரிக்கா பயன்படுவதற்கு அவங்களுடைய சைபர் நெட்வொர்க் இருக்குது பாருங்க, ஈரான் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த சைபர் யூனிட்டு நவ் த ஆப்ரேஷனல் ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜிஸு சொபஸ்டிகேட் ஆர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதையும் ஹைதி உறுதிப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அப்பாஸ் அராகச்சி உடைய பேச்சுவார்த்தை இந்த எல்லாம் பார்க்கிற போது நிலைமை ஒரு சாத்தியமாக தெரிகிறது. அந்த நிலைமையிலும்
டெஸ்கில் அமைதியும் மரியாதையும் அந்த ரெசிப்ரோகேஷன் இன் பிட்வீன் டூ நேஷன் அந்த என்வைஸ்க்கு இடையில் நடக்கிறதன் விளைவு தான் 45 நிமிஷம் முகமுகமாக ஸ்டீவ் விட்காஃபும் அப்பாஸ் அராக்சியும் பேசுவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு முன்னேற்றம் இருந்தால் தான் சந்திப்பாங்க. முதலாம் பேச்சு ஓமனில், இரண்டாம் நிலை பேச்சு ரோமில், இரண்டாம் நிலை பேச்சில் ஐஏஇனுடைய ரஃபேல் குரோசரி ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். அவர் பேச்சில் இல்லை, இந்த ரஃபேல் குரோசைஸ் வந்திருக்கிறார், அவரோடு கூட ஸ்டீவ் விட்காஃப் பேசியிருக்கிறார். இதுக்கெல்லாம் மூணாவது நிலை பேச்சுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃபும் அப்பாஸ் அராக்சியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஈரானும் நேரடியாக பேசினது ரொம்ப ரொம்ப நல்ல சிக்னலாக இருக்குங்கிறாங்க சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள். இப்போ 26ஆம் தேதி இனி எல்லாம் பேச போகிறாங்க. இப்போ பதட்டம் யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு பதட்டம். ஐயோ, எதையாவது செஞ்சு இவங்க சமாதானமாக ஆயிடக்கூடாதடா அப்படின்னு அவசரமாக பண்ணுறாங்க. இப்போ இஸ்ரேலில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுக்கு இடையில் நம்ம ஈரானுடைய பேச்சும் அமெரிக்காவுடைய பேச்சும் ரஷ்யாவுடைய ஆர்டிக்கு கொடுத்த பேச்சும் இஸ்மாயில் பஹாயுடைய பேச்சும் ஹைதிரி அப்பாஸ் அராக்சி ஸ்டீவ் விட்காஃப் யூஎஸ்னுடைய டாப் அஃபீஷியல் எல்லாம் இணைத்து பேசி சொல்லிட்டேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போது 30,000த்திற்கு மேற்பட்ட ஹமாஸ் படைகளை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம நாடுகளில் தொலைக்காட்சிகளில் டிபேட் நடக்கிற மாதிரி ஹீப்ரு மணியில் சேனல் 11 நடந்துச்சு. அதனுடைய அரபியில் அல் ஜசீரா சில விஷயங்களை வெளியிட்டாங்க. அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டான்னா ரொம்ப முக்கியமாக இன்டெலிஜென்சி, அதில் முன்னாளுடைய இர்ஷாத் பிரிக்ஸ் முன்னாள் படைகளின் தளபதியும் அதே மாதிரி அங்குள்ள நாடாளுமன்றத்தினுடைய மிக முக்கியமாக ஒரு மருத்துவர் டாக்டர்ஸும் முன்னாள் எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள். இர்ஷாத் பிரிக் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நெத்தானியாகு பொய் சொல்கிறார், வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹமாஸுடைய படைகள் வலுவாகி வருகிறது. ஹமாஸ் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ரெண்டே விஷயந்தாங்க. ஒன்று, நீ சரண்டர் அடைஞ்சி அந்த மக்களை கூப்பிட்டு வா, இல்லைன்னா அவர்களை தொலைச்சிக்கட்டு. இது தொலைச்சிக்கட்டுறதுங்கிறது நடக்காது. நீனே 25% அப்படின்னு சொன்ன டனால் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டேன்னு. ஆனால் உண்மையிலே இர்ஷாத் பராக் முன்னாள் இராணுவ தலைமை சொல்கிறது 10% தான் இவங்க அந்த டனலை முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் கைவிடப்பட்ட டனல்களை அழித்துட்டு தான் இவங்க இந்த ஜம்பத்தை காட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, யார் சொல்கிறா? முன்னாள் பிரிகேடியர் கமாண்டர் இர்ஷாத் பிரிக் சொல்கிறார். அவர் ஒரு யூதர், இஸ்ரேலில் உள்ள சேனல் 11க்கு சொல்கிறாரு. நான் தனி மனுஷனாக சொல்லும்போது யாரும் கேட்கலைங்க. இப்போ தெரியுதா நான் சொன்னது கரெக்டுன்னு? எனது சொல்லுக்கு ஆதரவாகத்தான் சின்பெட் சொல்கிறாங்க, மொசாத் சொல்கிறாங்க, இஸ்ரேலுடைய தரைப்படை சொல்கின்றது, இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறது, இஸ்ரேலுடைய டிஸ்டிங்க்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பலாயிரக்கணக்கான பேர் கையெழுத்து போட்டு உடனடியாக போர் நிறுத்தமும் சீஸ் பயிரும் வரணும்னு சொல்கிறீங்களே. இதைத்தான் நான் போர் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னேன். நீங்கள் 500 நாட்களுக்கு பின்னாடி ஐஏஎஃப், இஸ்ரேல் ஆர்மி ஐஏஎஃப்பும் ஐடிஎஃப்னுடைய முக்கியமான ஆள்கள் ஐஏஎஃப்பும் சின்பட்டு மொசாத்து எமினன்ட் டிஸ்டிங் பர்சனாலிட்டிலாம் டு பி கன்ஃபார்ம்டு உறுதி செய்கிறீங்க நான் சொன்னதை அப்படின்னு இஸ்ரேல் நடந்த அரசியல் விவாதத்தில் பேசும்போது முன்னாள் இஸ்ரேல் இராணுவ தலைமை செயலாளர் இர்ஷாத் பிரிக் உடைத்து கொட்டுகிறார். எல்லாருமே காரி உமிழ்கிற நிலையில் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தானியாகும் அவருடைய அரசாங்கமும் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவருடைய கருத்து வேறு மாதிரி இருக்கிறது. ஆக இன்றைய நிலையில் ஈரானுடைய பேச்சுவார்த்தை 26ஆம் தேதி வெற்றிகரமாக முடிகின்ற போது தெளிவான தீர்ப்பு ஐடிஎஃப்புக்கும் ஏற்படும். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை பலஸ்தீனத்திலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ், ஒரு ஒளிமயமான மக்கள் நலன் காணப்படுகிறது தான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த கட்ட செய்தியோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன்.